ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல மறுவீடு முடிஞ்சதுக்கு அப்புறமா 4 பேர் வந்து வீட்டுக்கு வராங்க. பாட்டிமாவும் அஞ்சலியும் எப்படி போச்சுமா, மறுவீடு நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா ராகவ், ஆகாஷ் இவங்க 2 பேரோட திருமணம் திடீர்னு நடந்ததுனால சொந்த பந்தங்களுக்கு யாருக்கும் தெரியாதனால என்ன பண்றாங்க, எல்லாரையும் வந்து கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. பாட்டிமா கபிக்கும் அணுவுக்கும் துணிமணிகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல அஞ்சலி என்ன பண்றாங்க, அச்சோ அம்மாவுடைய பாரம்பரிய வலையில அபிக்கு கொடுக்கணும்னு நினைச்சோம், மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா ராகவ் போறத பாக்குறாங்க. அஞ்சலி, ராகவ் ஒரு நிமிஷம் இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்ன சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது ஒன்றும் இல்லை, நான் இதை அபிகிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இது அம்மாவோட வலையில அபிகிட்ட கொடுத்துட்டு ரெடி ஆயிட்டு வரும்போது இதையும் போட்டுட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாங்க ராகவ் கிட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு அபி கீழே இறங்கி வரதை பார்த்த அஞ்சலி, அபி கிளம்பலையாம்மா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லக்கா அதோ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராகவ் கிட்ட கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, ஒரு பொருளை வந்து கொடுத்து அனுப்பி விட்டார் ராகவ் கிட்ட, உங்ககிட்ட கொடுக்க சொல்லி, ஒன்றும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்களேக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ராகவ் என்ன பண்ணுறாரு, ஒரு வேலையாக கீழே வரும்போது, என்ன ராகவ் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அபிகிட்ட அந்த வலையில தானே கொடுக்க சொன்னேன், இன்னும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது மறந்துட்டாங்க அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கும்போது தையல் பிரிஞ்சிடுது. அதை தைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எமர்ஜென்சிக்காக ராகவோட சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த துணியை வந்து தச்சிட்டு இருக்காங்க. ராகவ் உள்ளே வரதை பார்த்து அபி என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. எங்கே ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அபியை போட்டுக்கிட்டோமே, இந்த ராக்கி பாய் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற பயத்திலேயே ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிற தருணத்தில் குடும்பத்தோட திட்ட வராங்க. அந்த சமயத்தில் சுந்தரி என்ன பண்ணுறாங்க, ஜன்னல் வழியாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ராகவ் அபிகிட்ட ரொம்பவே அன்பாக இருக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அபிக்கு ஒன்றுமே புரியாமல் போகுது, என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் வலையிலையும் வந்து அபி கையில் போட்டு விடுறாரு. சுந்தரி அந்த பக்கமாக போனதை அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷத்துக்கு மேலே இந்த சட்டையை நீ போட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக சொந்த பந்தங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க 2 மருமகளையும் பார்க்கறதுக்காக. இப்படி சொந்த பந்தங்கள்ல ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அபி அனு 2 பேரையும் வந்து காயப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராகவ் என்ன பண்றாரு, ரொம்பவே கோவத்தோட, அபி என்னோட மனைவி, அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறத பார்த்த பாட்டி, இங்க பாரு ராகவ் இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கோவத்தோட ராகவ் வந்து கிளம்புறாரு. என்ன வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, பாட்டிமா சொல்றாங்க ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மற்றவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, உங்க 2 மருமகளும் ரொம்பவே அழகா இருக்காங்க, லட்சணமா மகாலட்சுமி மாதிரி அப்படின்னு புகழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க எபிசோட்ல அபிக்கு தெரிய வருது, முரளி யாரும் இல்லை, இந்த அஞ்சலியோட கணவன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட முரளியாவும் நடிச்சிருக்கான், வீட்டுல உள்ளவங்க கிட்ட கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. உண்மையை பத்தி ராகவ் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பக்கம் யோசிக்க, இன்னொரு பக்கம் அஞ்சலி அவங்க கிட்ட சொன்னா அவங்க கர்ப்பமா இருக்காங்க, அவரோட மனநிலைமை தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை சொல்லாம வந்து மறைச்சிடுறாங்க. முரளி பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அபி என்ன பண்றாங்க, உடனடியாக என்ன பண்றாங்க, அவங்க அத்தைக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. என்ன இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி போறாங்க. அதுக்கப்புறமா முரளி யார் அப்படின்ற உண்மையை வந்து ராகவ் கிட்ட சொல்றாங்களா இல்லையா, இது எல்லாமே டிவிக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.